மலை மூட்டில் மலை பிறப்பது கிருஷ்ணனுக்கு வரம் கொடுத்தது மோசமில்லையா மோசமில்லையா துரத்தனீங்க ஓடி வந்தது மானமில்லையா அவன் தான் நல்லா இருக்கேங்கிறது தெரியுமா சரி அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு இந்த ஓட்டம் நீங்க ஓடணுமா அரளி பூ குழந்தை ஒழிச்சிருக்கிறீங்களே சரி அத்தானே கோபாலா சொல்லுங்கள் மைத்துனரே பார்த்து வைக்கமில்லையா மானமில்லையான்னு கேட்கிறீங்களே ஆமா இதே வார்த்தை உங்களை நான் திருப்பி கேளுமையா கேட்கத்தானே வந்திருக்கேன் ஆமா அத்தானே கோபாலகிருஷ்ணா சொல்லுங்கள் மைத்துனரே இன்னொரு காலத்தில் 1000 பாடி ஊரில் 1008 வீட்டில் வெண்ணகள வேண்டும் ஆமா சட்டிக்கள வேண்டும் என்ன சட்டி வெண்ண சட்டி சரி அதாவது உங்க அம்மா அசோதை குண்டு வரலிலே கட்டி ஆமா மோதிர கையாலே கொட்டுனாங்களே அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அத்தானே கோபாலா சரி நீங்க குண்டு வரலில் கட்டப்பட்டது ரோஷம் இல்லையா ரோஷம் இல்லையா ரோஷம் இல்லையா ரோஷம் இல்லையா கையால் கட்டப்பட்டது மன்னன் இல்லையா மனுஷன் வந்தது மோசம் இல்லையா மோசம் இல்லையா மோசம் இல்லையா மோசம் இல்லையா பிரபாலடி வந்தது இல்லையா அது 1000 வாடி ஊர்ல சிறுபிள்ளையா இருக்கும் போது 1008 வீட்லயும் வெண்ணகளை வந்தது உண்மை சரி எங்க அம்மா சோதியம்மா கோபத்துல என்ன குண்டு வரலிலே கட்டி ஆமா மோதிர கையால கொட்டினாங்க சாதாரணமா கொட்டினாதான் வெக்கப்படணும் தங்க மோதிர கையால கொட்டுப்பட்டிருக்கேன் இருந்திட்ட போதிலும் ஆமா நீங்க என்ன மட்டும் கொட்டுப்பட்டான்னு சொன்னீங்களே சரி நாகேஸ்வரா சொல்லுங்கள் அத்தானே ஒரு காலத்தில் மதுரை மாநகரத்துல ஆமா ஒரு புட்டுக்காக என்ன சுமந்தீங்களே சரி பாண்டிய மன்னன் பரம்ப கொண்டு அடிச்சது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாதியா அத்தானே கோபாலகிருஷ்ணா சொல்லுங்கள் மைத்துனரே இன்றைக்கு மட்டும் இந்த ஈசனாகிய நான் பாண்டிய மன்னன் இடத்தில் அடி வாங்கவில்லை ஆனால் இரம்பால் அடி வாங்கவில்லை ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சட்டத்துக்கு 5 மீட்டர் துணியாகும் எதுக்கியா பேரல் மாதிரி இருக்கும் வலு 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 வலுன்னு பாம்புராணி மஞ்சு அந்த சைஸ்ல இருக்கும் பாம்புராணி முதுவை பார்த்திருக்கலாம் பளபளான்னு அப்படி மினுங்கும் அந்த சைஸ்ல உருண்டையா இருக்கும் சட்டை தைக்க முடியாது நைட்டி தான் போடணும் தண்ணி ஊத்தி வைக்கிற ட்ரம் மாதிரி இருக்கும் பேரல் மாதிரி இருக்கும் ஈசனை பாண்டிய மன்னர் பரம்பை கொண்டு முதல் அடித்த அடி சரி பாரியில் படைக்கப்பட்ட மனுக்களாகிய மட்டும் ஆமா தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்களுக்கு வந்து அடி விழுந்துச்சான் சரி அந்த அடி நம்ம உடம்புல எந்த பகுதியில விழுந்திருக்கு நம்ம மூக்குல நம்ம முதுகுல சரி நடு முதுகுல ஒரு பள்ளம் இருக்கு ஆமா இதுதான் மதுரையில ஈசனை பாண்டிய மன்னன் பரப்ப கொண்டு அடிச்ச அடி சரி வளைச்சு பிடிச்சுக்கிட்டு வச்சிருக்காரு சரியான அடி ஆனா யாருக்கும் கோடு தெரியலையா அதுக்கப்புறம் தான் குவாடு தெரிஞ்சதா இப்ப அது கொண்டு மேவிட்டு ஒரு 10 வருஷ காலமா மேவிட்டு அந்த பள்ளம் ஓடே தெரியல ஆமா பாம்புராணி உடம்பு மாதிரி இருந்தது இப்ப அது வலுவலுன்னு அப்படி மாறிட்டு சீட்ல பஸ்ல போட்டோம்னா ஆமா அது உருண்டு பிறண்டு படுக்க முடியாது அப்ப பேரல் மாதிரி இருக்கு ஆமா சரி மைத்துன நாகேஸ்வரா சரி அதாவது நான் அரக்கனுக்கு கொடுத்த வரத்தை அத்தானே கோபாலா என்ன தான் வாங்கி தர வேண்டும் என்று சிவபெருமான் சொல்லுகிறார் ஆமா அப்போ பகவான் சொல்கிறார் ஐயா என்ன ஐயா கிருஷ்ணன் சொன்னார் மைத்துன நாகேஸ்வரா சொல்லுங்கள் அத்தானே அரக்கனுக்கு கொடுத்த வரத்தை நான் கண்ணன் வாங்க வேண்டுமே ஆனால் ஐயா எங்க கோலா யார் கோலா ஆச்சரை போலிடாங்கண்டு ஆடு மாடு மேய்க்க வேணும் அப்படி ஆடு மாடு மேய்த்தீரானா கொடுத்தவாறு வாங்கி வாரே சொல்லுங்கள் அத்தானே எங்க குலம் என்ன உங்கள் குலம் மாயர் குலம் உங்களுக்கு வேஷம் போட தெரியுமா நாங்க போடாத வேஷமா புலி வேஷம் போடணுமா நரி வேஷம் போடணுமா இந்த வேஷம் அல்ல சரி நான் மாயக்கண்ணன் மாயச்சூதாடி எப்படி இருக்கிறேன் பண்டார ரூபத்துல இருக்கிய அதே மாதிரி வேஷம் போடணும் பண்டார வேஷம் போட்டதுன்னா திரும்பாம போயிட்டானே சரி புலித்தோலை மாற்றி விட்டு ஆமா என்னை போல காவி உடை தரிக்க வேண்டும் காவி உடை தரிக்க வேண்டும் கழுத்துல ஒரு திராட்சை மாலை அணிய வேண்டும் அணிந்து போட வேண்டும் பாம்பை தூக்கி தூர போட்டுருங்க ஆமா நெத்தியில திருநாமத்தை விட வேண்டும் ஆமா கொஞ்ச நாளைக்கு பாம்பை ஒளிச்சு வச்சிருவோம் ஒளிச்சு வச்சிருக்கேன் ஆமா சரி மைத்துன நாகேஸ்வரா சொல்லுங்கள் அத்தானே அடுத்தபடியாக ஆடு மாடுகளை நீங்க மேய்க்கணும் உன் வீட்டுல பொண்ணு எடுத்தது காணாதுன்னு ஆடு மாடு மேய்க்கணும் ஐயா ஆடு மாடு மேய்ச்சா என்ன சொல்லுவாங்க என்ன ஐயா சொல்லுவாங்க பொண்ணு எடுத்தது காணாதுன்னு ஆடு மாடு மேய்க்க வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க உங்க வீட்டுல பொண்ணையும் கட்டிட்டு சரி ஆடையும் மாடையும் மேய்க்கேன் ஆமா
ஐயா நல்லா கரைக்கிட்டா இருக்குமே. அதாவது ஆடு மாடுகளை மேய்ச்சி எல்லாம் நான் போய் அரக்கன் கிட்ட வரத்த வாங்க முடியும். சரி அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமா. அப்ப மேய்க்க என் ஆக்கர்வால் சுரட்டி கம்பு கம்ப கடைகால் அத்தனை மீசனுடைய கையில கொடுத்தார் சிவபெருமான். கொடுத்து விட்டு எல்லாம் காய் வேட்டிய புலித்தோலை மாத்திட்டு காய் வேட்டிய கட்டினார். ஆமா. யாரு? இந்த சிவபெருமான். நம்ம சிவபெருமான். ஆமா. சரி. நெத்தியில நாமத்தை போட்டாச்சு. நாமம் அணிந்தார். காவி வேட்டியை கட்டி நாம கழுத்துல உத்தராட்ச மாலை அள்ளி போட்டார். சரி. ஆடு மாடுகளை பற்றி கொண்டு கானவனத்திலே புறப்பட்டார். ஆமா. அப்போ பார்த்தார் கண்ணன் சொல்றார், ரத்தானி என்னம்மா ஆடு மாடுகள் மேய்க்க போறது சார்தா? சரி. என்ன மாதிரி வேஷம் போட்டியல்னா தான் ஆடு மாடுகள் உங்க கிட்ட நிக்கும். ஆமா. கொஞ்சம் பறக்க பறக்க முளைக்கும். ஆமா. பறக்கணும் வந்து அப்படியே கொம்பு ஆட்டம் பாத்துக்கிடும். ஆடு மாடுகளை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. சரி. ஒரு மாடு தான் கொஞ்சம் சேட்டை பண்ணோம். அதனால கொஞ்சம் நம்ம ஒரு மாட்டம் செவல மாட்டம் பாத்துக்கிடும். ஆமா பாத்துக்கிடுங்க. ஆமா நல்லா கம்ப கையில வச்சுக்கிடும். வச்சுக்கிடுங்க. சரி. இல்லன்னா உங்களை கொம்பல தூக்கிறோம். ஆமா ஒரே கம்ப கையில இருந்தா கொம்பல தூக்கிறோம். ஆமா. அப்போ சிவபெருமான் சொல்லுகிறார். என்னமா சொல்லுங்க? ஆடு மாடுகளை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. சரி. அதாவது வைத்தநாயகீஸ்வரா சொல்லுங்களே. அப்போ சிவபெருமானுக்கு பாட்டு வந்துருச்சு, கிருஷ்ணனுக்கு பாட்டு வந்துருச்சு. சரி. ஏன்னா பொண்ணையும் கட்டிட்டு ஆமா மாட்டையும் மேய்க்கணும். ஆமா 10 பசு மாட்டையும் பார்க்கணும். அது ஒத்து மாடு அது கொஞ்சம் துடிக்கிட்டு அலையும். அதனால அடுத்த பக்கம் பயிறு கிடக்கு, அங்க போய் மேஞ்சிட கூடாது அப்படின்னு அவர் பாட்டு படிக்காரு. ஆமா. மாட்டுக்காரே காட்டு மல்லி பூத்திருக்க காத்திருக்க காட்டு மல்லி பூத்திருக்க காத்திருக்க ஆட்டம் போட்ட மயிலங்கால மாட்டுக்காரவே மாட்ட கொஞ்சம் போவாத பாறையில போக கூடாது, அங்க புத்தி கட்டி அங்க எங்க சுத்த கூடாது, போகாத பாதையில போக கூடாது, சும்மா புத்தி கட்ட அங்கேயும் சுத்த கூடாது, நாகத்தான் உழைத்து மாறக்கூடாது, மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது, மற்றவங்க பொருளுங்க ஆசைக்க கூடாது, மாட்டுக்காரவே மாடு மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கா, காட்டுக்காரவே மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கையா. மாடை மேய்க்க வச்சு பாட்டே படிச்சிட்டீங்களே. சரி கொஞ்சம் அது அப்படி இப்படி போகத்தான் செய்யும். ரொம்ப கையில வச்சுக்கணும். அப்படியா? ஏன்னா அடுத்த தோட்டத்துக்கு பேரக்கூடாது இல்லையா? ஆமா. அதனால அவர் விவரத்தை சொல்லி கொடுக்கறாரு. சரி ஆடு மாடுகளை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. நாராயணமூர்த்தி நினைத்தார் அரக்கனும் ரொம்ப பொல்லாதவன். ஆமா. அவனிடத்துல பெண் வேஷம் எடுத்து சென்றால் தான் அரக்கனை மயக்கி வரத்தை வாங்க முடியும். சரி. வேற எந்த வேஷத்துக்கும் அவன் மயங்க மாட்டான். ஆமா. இந்த நாராயணமூர்த்தி தன்னுடைய உருவத்தை மாற்றி எப்படி வர்றாரு பாருங்க. எப்படி அம்மா வருகிறார்? பொன்னால் மன்னன் தாங்களோடால் சொருவமாரி சலையால் வேஷம் போல கோலங்கள் வாராரே இவர்கள் என்று ஆனந்தப்பாடு சூதனாரின் செய்வார பின்பருமானாரே மண்பிரளங்கால்களுக்கு பேலி கட்டுவோமா மோதிரங்கள் மாணிக்கத்தாரே நல்ல பேதி நல்லா சதுமன்ற வந்தேடாமல் பின்பருவமானாரே ஒரு ஆடவர் பெண்வேஷம் எடுக்கணுமானா எவ்வளவு நேரம் ஆகும்? ஆமா. சேலையை கட்டி முந்தானை காத்துல பறக்க விட்டு ஆமா பெண்ணாக சென்றால் மட்டும் வல்லரக்கன் நமக்கென்று மயக்க மாட்டா. ஆமா. அவள் கொஞ்சம் நகை அலங்காரம் செய்து போக வேண்டும். சரி. அப்பதான் அரக்கனுடைய கண்ணுக்கு நம்மளை பார்க்கும் போது அசல் பெண்ணாக தெரியும். வேலை பாப்பாவில போய் படுத்தா என்ன ஆகும்?
நாராயணமூர்த்தியானவர் ஆமா எப்படி பெண்வேஷம் எடுக்கிறார் பாருங்க. எப்படி அம்மா பந்தாருமா முருகத்தையா பச்சைக்கல்லா கொத்தையா பச்சைக்கல்லா கொத்தையா பச்சைக்கல்லா கொத்தையா பச்சைக்கல்லா எல்லாரே பிள்ளை கேரி மாட்டினா அங்கேரத்தினை விசறி கொண்டு பேசினார் பேசினார் அங்கேரத்தினை விசறி கொண்டு தங்கத்தினால் செய்த மணி தாழ்வடமா பச்சைக்கல்லா தாழ்வடமா பச்சைக்கல்லா தாழ்வடமா பச்சைக்கல்லா தாழ்வடமா பச்சைக்கல்லா கணங்க பொன்மலைகளை மாட்டினார் மோதிரத்தை வரலில் போட்டு நீட்டினார் மோதிரத்தை வரலில் போட்டு சீதாலட்சுமி டோலாகின்றவள் ராதாருக்குமணி வளையலிட்டவள் ராதாருக்குமணி வளையலிட்டவள் பகப்போல மாலை சூடினார் ராகம் போட்டு ராகம் போட்டு நாராயணபுரத்து பெண் வேஷம் எடுத்து வர்றார். சரி அதாவது நல்ல காதுல பெரிய லோலாக்கு போட்டாச்சு. ஆமா சேலை பீதாம்பர பட்டி சேலையை கட்டினார். சரி அது பார்ப்பவர் மனபரவ சப்பட கண்டவர் மன நின்ற கொள்ளுங்கிட கண்டவர் மன நின்ற கொள்ளுங்கிட கண்டவர் மன நின்ற கொள்ளுங்கிட கண்டவர் மன நின்ற கொள்ளுங்கிட வாசனியார் புகழப்பட்டு பட்டு சேலையா கரைகளிலோ தங்கம் சருக கரைகளிலோ தங்கம் சருக வேலையா நாராயணமூர்த்தி பீதாம்பரப்பட்டி சேலை எடுத்து கட்டினார். சரி பெண்ணாக சென்றால் மட்டும் வல்லரக்க நம்மை கண்டு மயக்க மாட்டான். ஆமா நம்ம ரெண்டு சத்தம் கொடுத்து அழுது கொண்டு போனாத்தான் யாரம்மா நினைத்து அழுவது. பெண்ணு அழுகுது நம்மளை தேடி வருவான். நம்ம மேல பதம் கொஞ்சம் இறக்க வரும். ஏமா நீங்க அத்தையை நினைச்சா அழாதீமா அத்தை போயிட்டா அழுமா அத்தையை நினைச்சா எங்க